பாரு இங்கே கண்டஸ்டன்ட்டுக்கு முன்னாடி பாரு வந்துட்டு ஒரு விஜே, பாரு மக்களோட டைரெக்டாக கனெக்ட் ஆன ஒரு ஆளுன்றது நம்ம மறக்கக்கூடாது. ஆடியன்ஸ் பல்ஸ் பாருக்கு நல்லா தெரியும். ஸோ ஷீ நோஸ் ஹவு டு ப்ளே. அவளுக்கு ஜென்ரலாகவே பசங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அவள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே கிடையாது. அண்ட் நாங்கள் லவ் கண்டென்ட் பண்ணோமா இல்லை லவ் கண்டென்ட்காக பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவள் உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபீல் ஆனது வந்துட்டு அவள் கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அஃபெக்ட் ஆகலை. ஆனால் அவள் கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சு, அது எனக்கு தெரியும். எனக்கு என்ன தான் இருந்தாலும் அது என்ன இட்ஸ் கேம், யாரையுமே நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போனேன். நான் ரொம்ப என்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பானா அது வந்துட்டு ஆதிரை அப்படின்ற மாதிரி வெளியே உள்ள திரும்ப வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்து அதை ஜெனியூனாக கேட்குறேன். இல்லை யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வினோதன் லெஃப்ட் சைடில் யார் நிற்பா? திவ்யா. Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays. The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview. Supported by We Care, Jayachandran, Darling, Anuj Styles. நீங்கள் அக்கா பாண்டிங் அப்படின்னு பண்ணீங்க, அக்கா பொண்ணுங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் சோசியல் மீடியாவில் நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது ஆன்டி வேரியன்ட்டான கனிட்டு வந்து சில்மிசம் பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு நிறைய அலிகேஷன் வந்து வந்துச்சு. அதுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் என்ன? அது பார்த்தீங்களா? அது ஃபஸ்ட் தெரியுதா? அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரோல்? நான் அதை பெருசாக இன்னும் சோஷியல் மீடியா எதுவுமே பார்க்கல ப்ரோ. எனக்கு அது நான் இப்போ ஒரு 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 இந்த காலத்தில், அதுவும் பர்டிகுலராக இப்போ நம்மளோட சோஷியல் மீடியா உலகத்தில் வந்துட்டு எது ஃபார் எக்ஸாம்பிள் எது குட் டச் பேட் டச்ன்னு கூட வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம வந்துட்டு பசங்களையே வளர்க்குறோம். அண்ட் அவங்களுக்கே வந்துட்டு சோஷியல் மீடியா இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து ஒரு ட்ரஸ்ட் இல்லைன்னா கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அப்பாவாகவே இருந்தாலும் கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேர் இருந்த அந்த அக்கா தம்பின்ற பாண்டு என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதை வெளியே தப்பாக அவங்க பார்க்குறாங்கன்னா அதை நம்ம போய் சொல்ல தான் முடியும். இல்லைங்க நான் இதுதாங்க அப்படின்னு. ஒருத்தனுக்கு வந்துட்டு நான் பிடிச்ச முயலுக்கு 4 கால் தான், இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு வந்துட்டு 3 கால் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு இல்லைப்பா 4 கால்னு சொல்ல தான் முடியும். அவங்கள நம்ப வைக்கிறது, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது நம்ம வேலை கிடையாது. ஸோ எங்களுக்கு தெரியும். பேசும்போது அழகாக பார்த்தீங்க. அதாவது சொசைட்டி வந்து குட் டச் பேட் டச்னு வந்து சொல்லி இருக்குது அப்படின்னு. இப்போ பேட் டச் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த வீக் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதாவது பாரு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட் வந்து என்ன பேட் டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது 6 மாதம் இருந்தான். அது கம்ப்ளீட் வந்து திரும்ப வந்து சண்டை போட்டிருந்தாரு அப்படின்றப்போ அங்கே அந்த லவ் போர்ஷன் எப்படி இருக்கும்? அங்கே அவங்க வந்து உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லையா? ப்ரோ எனக்கு அது ஜென்யூனாக லவ்வாக தெரியல ப்ரோ. எனக்கு நான் பார்வை பார்த்த வரைக்கும் நான் உள்ளேயே நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன். நோட்டா படம் பார்த்தீங்கன்னா, நோட்டா படத்தில் வந்துட்டு நம்ம நாசர் சார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஒரு சிஎம்மாக இருப்பார். பாம் ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்போ வந்து நம்ம சத்யராஜ் சார் வந்துட்டு விஜய் தேவர்கொண்டாவுக்கு அட்வைசர் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து இவர் ஃபோன் கேட்கும் போது நாசர் சார் விஜய் தேவர்கொண்டா வந்துட்டு ஃபோன் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. வந்து இதை வந்துட்டு சத்யராஜ் சார் கிட்ட சொல்லுவார். சொல்லும் போது சத்யராஜ் சார் வந்துட்டு விஜய் தேவர்கொண்டா கிட்ட, உன் அப்பா சிஎம்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்டர்ன்றதை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது அதில் வந்துட்டு ஒரு குதர்க்கமான ஒரு பதில் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் உள்ளே போனவரையும் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தையாக தான், பாரு இங்கே கண்டஸ்டன்ட்டுக்கு முன்னாடி பாரு வந்துட்டு ஒரு விஜே, பாரு மக்களோட டைரெக்டாக கனெக்ட் ஆன ஒரு ஆளுன்றது நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா ஆடியன்ஸ் பல்ஸ் பாருக்கு நல்லா தெரியும். ஸோ ஷீ நோஸ் ஹவு டு ப்ளே. அந்த எமோஷன் வச்சு ப்ளே பண்ணுறதும் பாருக்கு சூப்பராக தெரியும். இந்த லவ் கண்டென்ட்டை உள்ளே எடுத்துட்டு வந்தா ப்ரோ உண்மையாக நான் ஓப்பனாக கேட்டே இருப்பேன். லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லு. நீங்கள் 2 பேரும் லவ் கண்டென்ட் பண்ணுறீங்க, லவ் பண்ணல அப்படின்னும் போது இந்த கோர்ட் டாஸ்க் வரும்போது பாரு சொல்கிற வார்த்தை, வி ஆர் மோர் தேன் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் நாட் லவர்ஸ், வி ஆர் மோர் தேன் ஃப்ரெண்ட்ஸ். கமருதீன் வார்த்தையை விட்டுருப்பான், எங்கள் லவ் அப்படின்ற மாதிரி ஒன்று விட்டுருப்பான். ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு லவ்ன்றது தெரியாது, லவ்வா இல்லையான்றது தெரியாது. ஸோ எனக்கு அது கண்டிப்பாக ஒரு கான்டென்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் இதை கொடுக்கணும். வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ரோ அந்த வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணாலுமே சுற்றி மக்கள் பார்க்கும் போது அது நமக்கு வந்துட்டு ஏன் இங்கே தான் பண்ணணுமா, வெளியே போனதுக்குமா நீங்கள் 2 பேரும் பேசி அப்போ ஏன்னா வெளியே வந்ததுக்குமா இப்போ வாழ்க்கை வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும்ன்றதே தெரியாது. அப்போ நம்மளோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். நீ அங்கே பண்ணு, நான் அப்போ ஏற்றுக்கிறேன் அந்த லவ்னு. உள்ளே பண்ணும்போது எனக்கு அது கண்டென்ட் தான். பட் என்னன்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது ஆதிரி போனோடனே வீணாவை பிடிச்சிட்டான் பாருங்க, வீணாவை சுற்றி நம்ம லவ் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னப்போ உண்மையாகவே வீணாவுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா உள்ள இருக்கும்போது? ஏன்னா அவங்க நிறைய தடவை வந்து புலம்புனாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல போல, ட்ரெஸ்ஸு வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அவரோட எஃப்ஜே ஒரு பலருனால தான் இப்போ நடக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவளுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 3 பேரோ 4 பேரோ தான்.
ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ராணவ் பேர் தான் நிறைய சொல்லியிருப்பா. ஸோ ராணவ் அவளுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு, அது போக இன்னொரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான் அவள் சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்கு ஜென்ரலாகவே பசங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அவள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே கிடையாது. அண்ட் நாங்கள் லவ் கண்டென்ட் பண்ணோமா இல்லை லவ் கண்டென்ட்காக பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்க மாட்டோம். அண்ட் அப்படி நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி பேசணும்னா சத்தியமாக நான் முட்டாள் கிடையாது, அவளும் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நான் முட்டாள் கிடையாது. அப்படி ஒரு லவ் கண்டென்ட் பேசுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு கேமராஸ்லாம் வச்சுட்டு நடுவில் உட்காந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னா அங்கே வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ ஜென்யூனான லவ் எது, ஜென்யூனான லவ் இல்லை அப்படின்றது வந்துட்டு நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஸோ லவ் கண்டென்ட்டாகவே நாங்கள் பேசலை. அது எனக்கு வந்த புரிதல் என்னன்னா, இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இப்போ இந்த கேமரா கேப்சர் பண்ணிட்டு இருக்கு, இந்த கேமராவில் வர விஷுவலை பின்னாடி இருந்து பார்க்குறவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு 4th ஆடியன்ஸ். சரியா, 4th ஆடியன்ஸ். அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு எடிட்டர் கிட்ட போகுது, அந்த எடிட்டர் கிட்ட வந்து வந்துட்டு மிக்சிங் அப்படி இப்படின்னு ஒரு 3 பேரை தாண்டி தான் போகுது. ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்துட்டு கேமராமேனு பக்கத்தில் உட்காந்துருவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். இவங்க வந்து இப்போ நம்ம பேசுறத வந்துட்டு இன்டரப்ட் பண்ணி அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா இதுதான் 4th ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து தனியாக நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத ஹவுஸ்மேட்ஸ் பார்த்து எங்களை கலாய்க்கிறாங்கன்னா அது வந்து அவங்க கேமுக்காக பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு மாதிரி லவ் அப்படின்னு கலாய்க்கும் போது அதனால தான் அது வந்துட்டு வெளியே அப்படி போர்ட்ரே ஆச்சுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதை யாருமே சொல்லலாம், ஏன்னா உள்ள நிறைய இப்போ நான் அரோராவோட பயங்கர க்ளோஸாக இருந்தேன் கடைசியாக வரதுக்கு முன்னாடி. அரோராவும் நான் தூக்கிட்டுலாம் சுற்றிட்டு இருக்கேன், நான் அரோராவை தூக்கி இருக்கேன், அரோராவும் நான் வந்துட்டு ரொமான்டிக்காக பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கோம். கெமியை நான் ஹக் பண்ணுவேன் பயங்கரமா, கெமி போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன தான் பயங்கரமாக டைட் ஹக் பண்ணிட்டு போயிருப்பா. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு லவ்வாக தோணல, ஏன்னா அதை யாரும் சொல்லலை உள்ள. இதை நீங்கள் வந்துட்டு மக்கள் மனசில் இது நீங்கள் திணிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் திணிக்காதீங்க, அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் அந்த மாதிரி எதுவும் கலாய்க்காதீங்க அப்படின்னு. இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆதிரையும் என்னைய வச்சு கலாய்க்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கல இதை பண்ணாதீங்க அப்படின்னு. வியானாவோட நடக்கும்போது நான் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன் இதை பண்ணாதீங்க அப்படின்னு. விக்கல்ஸை கூப்பிட்டு நான் தெளிவாக சொன்னேன். எனக்கு அதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃபஸ்ட்டு வியானாவை தங்கச்சின்னு நீ சொல்கிற, விக்கல்ஸ் வியானாவை தங்கச்சின்னு சொல்கிறான். இப்போ நீ என்னையும் வியானாவையும் கலாய்க்கிறல்ல, என்னை விட அதிகமாக உனக்கு தான் வியானாவை பற்றி புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீ தங்கச்சின்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ க்ளோஸாக இருக்க, உனக்கு தான் அவளை வந்துட்டு அவ்வளோ ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்கணும். நீயே கலாய்க்கிறது தான் தப்பு. ஏன்னா இப்படி ஒன்று இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுவா, ஆனால் எனக்கு எஃப்ஜே மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றத அவள் கன்ஃபர்ஸ் பண்ணிடுவா. ஸோ அவள் அப்படி ஒரு ஆள் கிடையாதுன்றது உனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நீ ஃபர்ஸ்ட் கலாச்சதையே நான் வந்துட்டு ரொம்ப தப்பு அப்படின்றத வந்துட்டு நான் விக்கல்ஸ்க்கு யோசித்தேன். அது இப்போ ஆதிரை வந்து எதுக்கான இங்கே இன்டர்வியூ எடுத்தோம், அப்போ எல்லாருமே வந்து எஃப்ஜே தான் வந்து கேட்டுருந்தாங்க. அண்ட் வந்து அவங்க திரும்ப வந்து உள்ள வந்த பிரியன் திரும்பத்தை கூட எஃப்ஜே அண்ட் கானா வினத்தை தான் வந்து டார்கெட் பண்ணி கேட்டாங்க. நீங்கள் வெளியே வரும்போது கூட நான் உங்க லாஸ்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அப்படின்னா, பஸ் கில்ட்னால ஒரு சாரி கேட்டீங்கல்ல, ஏன் அது சாரி கேட்டீங்க? ப்ரோ அவள் உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபீல் ஆனது வந்துட்டு அவள் கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அஃபெக்ட் ஆகலை, ஆனால் அவள் கேம் என்னால் அஃபெக்ட் ஆச்சு, அது எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் வெளியே வந்துட்டு இங்கே என்ன நடந்திருக்கு, என்ன காமிச்சிருக்காங்க, அதை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி இவன் மேலே வந்துட்டு திணிக்கிறாங்க அப்படின்றத அவள் பார்த்துட்டு வந்திருக்கான். ஸோ மனசளவில் ஒரு பொண்ணு பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் ஹர்ட் ஆயிருக்கா. ஹர்ட் ஆயிருக்கும் போது எனக்கு வந்து அதை வந்து அப்படியே விட்டுற வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஜென்யூனாக ஒரு சாரி கேட்கணும். அண்ட் ஆதிரையை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கும் போது நான் என்ன பண்ணாலும் அவன் கேம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. திரும்ப செகண்ட் டைம் உள்ளே வந்ததுக்கப்புறமா அவள் பார்த்துட்டு வந்து அவள் ஒரு டார்கெட்டிங் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த டார்கெட்டிங் கேம் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அவகிட்டே அதை சொல்லியிருப்பேன், நீ ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே இருக்கும் போது என் பக்கத்துலேயே இருந்து என் கூடவே இருந்து ஒரு கேம் ஆடினால, எனக்கு அதை விட எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து விளையாடுற இந்த கேம் தான் பிடிச்சிருக்கு, கம் லெட்ஸ் டூ இட் நவ் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு அதை சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவள் ஆப்போசிட்டில் உட்காந்து அவன் என் மேலே ஒரு குண்டு போட, நான் அவன் மேலே ஒரு குண்டு போட, நான் ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு போக, அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஹர்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிச்சு, நான் எது பண்ணாலும் கேமுன்ற மாதிரி அவள் ஒரு புரிதலுக்குள்ளே போயிட்டா. அதை பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து பாரு இப்போ நான் கேமில் கிடையாது, ஐ எம் அவுட் ஆஃப் த கேம், எனக்கு ஜென்யூனாக உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, ஐ எம் வெரி சாரி அப்படின்றத வந்துட்டு ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் த ஹார்ட் நான் வந்துட்டு அதை கேட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு என்ன தான் இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கேம், யாரையுமே நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போனேன். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே சாரி அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப என்னால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பானா அது வந்துட்டு ஆதிரை அப்படின்ற மாதிரி வெளியே உள்ள திரும்ப வந்ததுக்கப்புறமா எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்து அதை ஜென்யூனாக கேட்டு வந்தது. யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வினோதனா கண்டிப்பாக வந்து லெஃப்ட் சைடில் யார் நிற்பா?
திவ்யா. பட் திவ்யா வந்து பிஆர் டீம் வச்சு ஒன்று பண்றாங்க அப்படின்னு வெளியே. அதனால தான் திவ்யா. ஓ, இப்போ ஹாஸ்டல் அடிச்சு கேட்குறீங்களா? ஆ? ஹாஸ்டல் அடிச்சு பிஆர் டீம் வச்சிருக்காங்களா உண்மையாவே? தெரியல ப்ரோ. ஆ. எனக்கு பிஆர் டீம் யார் யார் வச்சிருக்காங்க என்ன அப்படின்றதே தெரியல. நம்ம வந்துட்டு நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணுமா பிஆர் டீமுக்கு? பட் உங்களுக்கு நான் ஒன்று பார்த்தேன். உண்மையா உங்களுக்கு வந்து உங்க ஏரியா சப்போர்ட் வந்து பயங்கரமா அது இருக்கு. உங்க மட்டும் ஏரியால ஒரு தான் bro. ஆட்டோக்காரர் ஒருத்தர் பாருங்க, எஃப்ஜேக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஆட்டோல வச்சு தெரியுறாரு. அது பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் ப்ரோ ஏரியால 20-25 ஆட்டோல வந்துட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களாம் ப்ரோ. அப்படியா? ஒரு 20-25 ஆட்டோல வந்துட்டு சென்னையில ஒரு ஏன்னா எங்க போனாலும் சரி, கிண்டி போனாலும் சரி, மதுரை போனாலும் அந்த ஆட்டோ பார்க்காம ஒரு நாள் கிடக்க முடியல. அப்படியா? ஆமா, எஃப்ஜே ஓட்டு போடுங்க, நம்ம பையன், நம்ம ஏரியா பையன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது நீங்க போய் பாருங்க நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. Title sponsors MCR, Max Gold, Cash for Gold, Let's Go Holidays, The Chennai Silks presents Big Boss Season 9 exclusive interview. Supported by We Care, Jay Chandran, Darling, Anuj Styles.